ஹாய், வாங்க என்னோடய ஸ்டைலில் இறால் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து தொக்கோ கிரேவியோ கிடையாது, குழம்பு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கிராம்பு, பட்டை, இலை எல்லாம் போட்டுட்டு மெயினாக என்ன போடணுன்னா வெந்தயம் தான் மெயின். அதோடைய வாசனை வந்து அப்படியே மூக்கில் அடிக்கணும். நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய சீரகம், சின்ன சீரகம் எல்லாமே போட்டுக்கணும். பெரிய சீரகம் மீன் சோம்பு, அப்புறம் கடுகு போட்டு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன போட போகிறோம், கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பாருங்கள், நிறைய கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை நிறைய போட்டால் தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் மெயின். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கணும். இறால் குழம்பு வந்து மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அது நிறைய சின்ன வெங்காயம், நிறைய தக்காளி, பூண்டும் நிறைய போடணும். அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதாவது சில பேர் வந்து மல்லித்தூள் தனியாக, தனி மிளகாத்தூள் தனியாக போடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு சேர தான் அரைச்சி வச்சுப்போம். மல்லித்தூள் தனியாக, அந்த தண்ணியாக போட மாட்டோம். அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள், அதை ஊற்றணும். அதை ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் வந்துட்டு மிளகு சீரகத்தை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் பொடி பண்ணி. கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம புளி ஊற வச்ச தண்ணியை ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. அப்புறம் நம்ம சைடில் வந்துட்டு இந்த இறாலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிக்க வேண்டியது தான். நல்லா கொதிக்குது. புளி வந்து நல்லா கொதிக்கணும், இல்லைனா பச்சை ஓட்டை அடிக்கும். நிறைய ஊற்றக்கூடாது. புளி வந்து மெயின், கண்டிப்பாக ஊற்றணும். அப்புறம் நம்ம இறாலை போட்டு இறக்க வேண்டியதுதான். இறால் வந்து போட்டாலே இன்னும் நமக்கு தண்ணி கொடுக்கும். சைடில் வந்து நம்ம என்னது தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம். தேங்காய் பால் ஊற்றணும். நண்டு குழம்பு, இறால் குழம்புலாம் தேங்காய் பால் ஊற்றினா அதோடய டேஸ்ட்டே தனி. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம், இறால் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு அந்த மிளகு சீரகத்தூள் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நல்லா நிறைய போட்டுக்கிட்டு, அவ்வளோவா நமக்கு தேங்காய் பால் ஊற்றுற காரம் இருக்காது. மிளகு சீரகத்தூள், கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே செம்மையாக இருக்கும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.